ஹலோ மக்களே 367 பேர்லாம் போன மிஸ்ல என்னன்னு பார்த்தா அபுசலாம் கதையை நாமி வேறலாம் முடிச்சிட்டா எலக்ட்ரிக் சார்ஜை போட்டு விட்டுட்டா இரு அபுசலாம் உனக்காண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு லோலோவா பாஞ்சு திரும்பியும் போறா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஓர்ஸ் எல்லா கதையும் முடிச்சுட்டு லூஃபி நாமிலாம் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா திரும்பி முகிவரா சொல்லிட்டானுங்க, டே ஓர்ஸ் நீ தானடா லூஃபி ஷேடோ வச்சிருக்க, இந்த முகிவரா குருவை நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்ட, உன் கதையை முடிக்க நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வேற லெவலா வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. திரும்பிங்க நாமியே தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா வேற ஆளும் நின்றுகிட்டு இருக்கா. இங்க என்னன்னு பார்த்தா லோலோவோ பாஞ்சு வந்து அபுசலாம கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நாமிசா இனிமேல் இதுக்கு கவலைப்படாத, இவனை இனிமேல் நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு லோலோ வந்து நின்றுகிட்டு இருக்கா. இனிமேல் என் கூட இருக்க வேண்டாம், நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மொரியோ வந்து இப்ப இந்த ஐலண்ட்ல ஒரு பெரிய சூப்பர் சாம்பிஸை வச்சிருக்கான். அதை வச்சு இந்த ஐலண்ட் கதையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கான்னு நினைக்கேன். சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு லோலா சொல்லிட்டு இருக்கா. பெரிய சமயம் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. லூஃபியோட ஷேடோ தானே ஒரு இது மேலத்துக்கு வச்சான், அந்த ஜெயிண்ட்டை பத்தி தான் பேசுறாளான்னு சொல்லிட்டு நாமி பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. ஓர்ஸ் முதல்ல முழிக்கல, நாமி அங்கதான் இருந்திருப்பா. கண்டிப்பா இவன் அதை பத்தி தான் பேசுறான்னு சொல்லிட்டு நாமி கண்டுபிடிச்சிட்டா. இவனை ஏன்ட்ட விட்டுக்கோ, நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு லோலா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே லோலா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வேகமா போய்கிட்டு இருக்கா. அபுசலாம் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காவா. இங்க நாமி வேகமா போய்கிட்டு இருக்கா. ஆமா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம வெறுங்கையோட மட்டும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாமி வேகமா போறா. போய்கிட்டு இருந்ததுல அங்க ஒரு டோர் ஓப்பனா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் நின்னுட்டு இருக்கா. ஆனா ஷாக் ஆகுறா, என்னடா இந்த இடம் ஃபுல்லா எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ட்ரெஷரா ஒண்ணுமே காணமே, இங்க இருந்து நம்ம திருடிட்டு போனோம்னு நினைச்சோம்னு சொல்லிட்டு நாமி சுத்தி பாக்குறா. ஆனா என்னன்னு பார்த்தா ரிஸ்கி ப்ரோசஸ் வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. டே நம்மள்ட்ட தப்பிச்சு போனாலும் அந்த பொண்ணு தான்டா இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா நம்ம ரிப்போர்ட் பண்ண போகும்னு சொல்லிட்டு 2 அணில கிளம்ப போகுது. ஆனா நாமியோ பிடிச்சி தூக்கிட்டா. நல்லவரடா நீங்க வந்தீங்க, உங்கள்ட்ட 2 கேள்வி கேட்கணும்னு சொல்றான் நாமி. ஆனா வெளியே என்ன நடக்குன்னே நாமிக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனா வெளியே ஓர்ஸ் தான் கட்டுறாங்க. டே நான் நினைச்சோட நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து முன்னாடி கூச்சி நின்றுட்டு இருக்கான். ஆனா பயப்பட மாட்டேக்கானுங்க. முகிவரசம் வேற லெவலா நின்றுட்டு இருக்கானுங்க. டே இவன் நேரம் இவன் தாண்டா நம்மள பறக்க விட்டான், இப்போ இனிமேல் நம்ம இவனை பறக்க விட்டா என்னடான்னு சொல்லிட்டு ஜோரா பேசிக்கிட்டு இருக்கான். சீரியஸாவா பேசுறேன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாடா நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு சாஞ்சியும் சொல்றான். இவனை எப்படா நீங்க பறக்கூடிங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஜெயிண்டோட ஜெயிண்டா இருக்கானடா, எப்படா இவனை தொட கூட முடியாதுன்னு சொல்றான் உசப். லூஃபியோட ஸ்கில்லும் ஃபைட்டிங் ஸ்கில்லும் இவன்ட்ட அப்படியே இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஆனா அவன் கிங் ஆஃப் த பைரட் ஆகலாம் தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரோபினோ பேசிக்கிட்டு இருக்கா. இவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குண்டா, அதை தாண்டா நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. என்னடா இவனுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். டே வரப்போறான்டா பாத்துருங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சோறோ கம் கம் பட்ராப்னு சொல்லிட்டு ஏர்ல பாஞ்சு வாரான். ஆனா அந்த இடமே உடஞ்சி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. கம் கம்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். டே பிராங்கி ஒன்ன தேடிதான்டா வரான்னு சொல்றாங்க. பிராங்கியோ தப்பிச்சு போறான். டேய் நான் உனக்கு பாடம் புகப்பட்ட போறேன்னு சொல்லிட்டு பிராங்கியோ வேற திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். டாக்டிக்ஸ் 15 சொல்றான் அவன். டாக்டிக்ஸ் 15 அப்படின்னா என்னதுடான்னு சொல்லிட்டு உசப்பே மிரண்டுட்டான். பிராங்கி நோக்கி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஜோரோ சாஞ்சி நீங்க அப்படியே நில்லுங்கடான்னு சொல்றான். எதுக்குடா நிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. என்னோட காலை மட்டும் ஹோல்டு பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். அப்படி என்னடா இவன் பண்ண போறான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க. தெளிவா புடிச்சுவோங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆளாளுக்கு புதுசா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மண்டெல்லாம் உள்ள போது, கால் உள்ள போது, என்னமோ காம்பினேஷன் அட்டாக் போட போறானுங்க. பைரட் டாக்கிங் 6 சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பிக் எம்பரர்னு சொல்றானுங்க. அவனுங்க ஏதோ கோமாளி மாதிரி பண்றானுங்க. சோரவோ முழிச்சான், என்னடா இங்க நடக்குன்னு சொல்லிட்டு. டே பிராங்க் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட இன்னொரு கை வந்து சும்மா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். நிக்கோ ரோபின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வா, என்னோட கை சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவளும் வர முடியாதுன்னு சொல்றா. இந்த மாதிரி முட்டாள்தனமால நான் பண்ண போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். இப்படி பேசுறதே நம்மளுக்கு அவமானமா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. போங்கடா முட்டாள்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஒரு பக்கம். இங்கேயோ ஓர்ஸ கட்டுறானுங்க. டேய் நீங்க என்னடா திரும்பி கம்பெனி ஆக மாட்டீங்களா, அதை செய்வீங்களா நினைச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் உட்கார்ந்துருக்கான். நீ எதுக்கடா ஷாக் ஆகுறன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன், ஆனா இது ஒர்க் அவுட் ஆகியே தீர்னு சொல்லிட்டு டாக் அடின்னு சொல்லிட்டு இவன் ஒரு போர்டு போடுறான். அடிச்சல்ல 3 பேரும் செதறிட்டானுங்க. ஜோரோ சாஞ்சி மட்டும் தப்பிச்சிட்டானுங்க. இந்த முட்டாளுகை நம்மளை இப்படி செய்ய வைப்பானுங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு ஜோரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். சரி இதெல்லாம் மறக்கணும், நம்ம அடுத்த ஆட்டத்தை ஆடுன்னு சொல்லிட்டு ஜோரோ வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கான். ரோபின் நீ எங்களை ஏமாத்தினு சொல்லிட்டு பிராங்கி சோப்பர் உசப்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இப்படி ஏமாத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு. டேய் உங்க கூட இந்த மாதிரி காம்பினேஷன் சாட்டு போடுறதுக்குள்ள நீ கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ரோபின் கத்திக்கிட்டு இருக்கா. திரும்பி ரீக்ரூப்ப போடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பிராங்கின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோரோவோ கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இதை கொஞ்ச நேரம் ஒன்றை இருந்து எடுத்துக்கணும்னு சொல்றான் அவன். சரிடா எடுத்துக்கோ, ஆனா உடச்சிடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா என்னன்னு பார்த்துங்க சாஞ்சியை தான் காட்டுறாங்க. நாமி என்ன காப்பாத்தி தீருன்னு சொல்லிட்டு சாஞ்சியை ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். சுத்தி வரான். சடனா ஒரு கல்ல தூக்கி போட்டு ஒரு கிக் பண்றான். அடிச்சுல ஓர்ஸ் தலையில உழுது. என்னையோட அடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். ரோபின் இதை பாத்துக்கோ, உன் லெஃப்ட் ஆர்ம்ல வச்சு லாக் பண்ணி தூக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரின்னு சொல்றோம் ரோபினோ. ஆனா கையில வச்சுட்டு சுத்திக்கிட்டே போறான் நுஞ்சக்க. அவன் சோட வச்சுட்டு கையில தூக்கிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். இங்கேயோ ப்ரூக்கு அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான். இங்கதான் அது எங்கேயாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ரூம்
ரூமை தேடிட்டு வரான். அப்பாடா நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு வரான். எங்க வந்துட்டோம்னா கிச்சன்ல வந்து நின்னுகிட்டு இருக்கான். யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கான் கிச்சன்ல வந்து. இங்க தாண்டா அது எங்கேயாச்சும் இருக்கும், அதை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போறான். பார்த்தாங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. பார்த்தா மில்க்னு எழுதிருக்கு. மில்கான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவனோட அல்டிமேட் மெடிசனே அந்த மில்க் தான். அது இருந்தா இவனோட ஸ்ட்ரென்த் அப்படி இவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்காண்டி இதை நான் குடிச்சே தீரும்னு சொல்லிட்டு அந்த மில்க் எடுத்து நம்மளால குடிக்க ஆரம்பிச்சிட்டான். மில்க் எடுத்து குடிச்சோன்னு அவனுக்கு அப்படியே பெரிய பவரே கிடைச்ச மாதிரி ஆயிருச்சு. என்னோட கால்சியம் கிடைச்சிருச்சுடா, இனிமேல் என் போன்லாம் வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்திக்கிட்டு இருக்கான். நான் உயிரோட இருக்குன்னு சொல்றான். அவன் நான் ஏன்டா கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நின்றுகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னோட எனர்ஜி இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். மத்தவங்களுக்காண்டி நான் சில விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூக் நடந்து போய்கிட்டே இருக்கான். அந்த ரூம்ல அப்படி என்ன தாண்டா இருக்கு, அதை என்கிட்ட லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூக் அதை வெட்டி வீசிட்டு உள்ள போறான். சரி நான் கண்டுபிடிச்சேன்டா, இது அதான்டான்னு சொல்லிட்டு எடுத்து அப்படி சாப்பிட்டு பாக்குறான். ஆமா எனக்கு தான் நாக்கே இல்ல, நான் என்னத்தடா சுவைச்சு பாக்குறேன்னு பாக்குறான். அது ஏதோ ஒண்ணு எடுத்து சுவைச்சு பார்த்துட்டு அப்படி நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னு பார்த்தா பெரணசம குரூப் தான் கட்டானுங்க. எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஷிப்ல ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. பெரணசமா இங்க ஃப்ரிட்ஜ் எல்லாமே ஃபில் ஆயிருச்சுன்னு சொல்றானுங்க ஜாம்பிஸ். டேய் அங்கதான் ஏகப்பட்ட இடம் இருக்குலடா, எல்லா இடத்துலயும் அடுக்குங்கடா, நம்மளுக்கு தேவைன்னு சொல்றா பெரணா. டேய் ஒரு ட்ரெஷர் கூட வைக்க கூடாடா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பெரணா கத்திக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்றானுங்க அவனுங்களும். ரோபின்ட்ட வந்து ஜோரோ ஏதோ ஹெல்ப் கேட்கறான். அவளும் ஓகேன்னு சொல்றா. நுஞ்ச குத்திக்கிட்டு வேறலாம் வந்துகிட்டு இருக்கான். இங்க என்னன்னு பார்த்தா நம்ம சாஞ்சிய திசை திருப்பி வேறலாம் அங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்றான். டே உசப் இதான்டா உன்னோட சான்ஸ் சொல்றான். ஸ்பெஷல் ஆயில் ஸ்டார் அட்டாக்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கையில போட்டன கை அப்படி வழுகுது. டே சாஞ்சி என்னைய பறக்க விடுறான்னு சொல்றான். என்னத்தடா பறக்க விடுன்னு சொல்றான், உனக்கு புரியுன்னு சொல்றான். சரி இந்த பறக்க விடுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கால்ல வச்சுட்டு அமீரியல் பவர் ஷூட்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். சூப்பர் வென்சிங் சொல்லிட்டு ஜோர பறந்து போறான். நுஞ்சக வச்சுட்டு கையில ஒரு அடி அடிக்கிறான். ஜியன் ஃப்ளோர்னு சொல்லிட்டு ரோபின் வேறல கையை கொண்டு வரா. பிக் ட்ரீன்னு சொல்றா. அவ கையவே மரம் மாதிரி உண்டாக்குதா. என்னத்தடா நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரோபின் அப்படி கையை லாக் பண்றா. கிளட்ச்னு சொல்றா. டேய் இப்படி பண்ணீங்கன்னா நான் சாஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நான் வாரன்னு சொல்லிட்டு பிராங்கியோ ஜெட்டு மாதிரி வாரான். அவன் எதையோ தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். பிராங்கி ஸ்கை வாக்குன்னு சொல்லிட்டு ஏதோ கட்டையில படியெல்லாம் செஞ்சுட்டு காமெடி பண்ணிட்டு வரானுங்க. சோப்பரனை தள்ளி விடுறான்னு சொல்றான். பிராங்கியை தள்ளி விடுறான். ரெண்டு பேரும் பாஞ்சு போறானுங்க. சூப்பர் பேப்பர் காங்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறானு ஓர்ஸ. அடிச்சு அடியில ஓர்ஸ் வாய் நகண்டுருச்சு. டேய் அவன் வாயில உள்ள ஜாவனை உடச்சுன்னு சொல்றான். வாய் ஆடிக்கிட்டே இருக்கு. டேய் உன்ட்ட ஒரு லெக் தான்டா இருக்கு, அதை முதல்ல பாடான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் இப்போ நீ வந்து கீழே உள்ள போறன்னு சொல்லிட்டு சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு சாஞ்சி ஜெட்டு மாதிரி வந்துட்டு பேட் மேனர் கிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிக்க போறான். கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்ச அடியில ஓர்ஸோட காலே நகண்டுருச்சு. பாட்டம்ஸ் அப்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அடிச்சல்ல ஓர்ஸ் அப்படி கீழே சாயுது. அடிச்சு மலர வச்சுட்டானுங்க. அது படுத்துறவே செஞ்சுட்டு ஓர்ஸ் நம்ம செஞ்சுட்டோம்டா, ஸ்ட்ராங்கான வாரியரே சாஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு உசப்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். லூஃபி சாஞ்சிட்டான்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கதையை முடிச்சிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு தாண்டா பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா நம்ம மேன்ஷன்லாம் சாயுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்ல இருக்கானுங்க. ஜாம்பிஸ்லாம் முழிக்கிறானுங்க. இவன் என்ன தலையில இருக்கான், இவனுக்கு என்னாச்சு, அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஜாம்பிஸ்லாம். ஆனாங்க நடந்த சண்டை இவனுக்கு எதுவுமே தெரியாது. ஓர்ஸே தலையில படுக்க வைக்கிறானுங்க. படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போய்கிட்டே இருக்கானுங்க. அடிச்சுட்டு திரும்பி முன்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. டேய் என்னைய விட பறக்க விடுறீங்கன்னு சொல்லிட்டு ஓர்ஸ் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கு. இங்க பெருனா லாங் ரேஞ்சில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. என்ன ஓர்ஸே தோத்துக்கிட்டு இருக்கான், என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பெருனா ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கா. இனிமேல் முறிய கூட இருந்தோம்னா எனக்கு தான் பிரச்சனை, நம்ம அடுத்த வேலையை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு பெருனா பேசிக்கிட்டு இருக்கா. டேய் நம்ம ஷிப்பை நகட்டுங்கன்னு சொல்றாவா. ஷிப் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கு, நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லா ஜாம்பிஸும் பெட்டி எடுத்து ஒன்னு அடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எவனோ ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் இவன் யாரா, ஜாம்பி மாதிரியே இல்ல, இவ்வளவு பெருசா இருக்கான்னு சொல்லிட்டு. டேய் உன்னை பாக்கல கூமா மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. கூமா மாதிரியா? டேய் இது கூமா தான் நினைக்கன்னு சொல்லிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ஷாக் ஆகுறானுங்க. டேய் உங்க மாஸ்டர் மொரியோனை எங்கடா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கூமா தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் 7 வார்லாட்ல ஒரு வார்லாடு வேற லெவலா வந்து நிக்கிறான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.